எல்லா கற்பனை கதையிலையும் கொஞ்சம் உண்மை இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. அதை பார்க்கணும்னா முதல்ல நாம் அதை நம்பணும். நம்ம பூமியை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஏன் இன்னமும் நாம் வாழ்கிற பூமியை பற்றி 100% சாலிடாக எதையுமே தெரிஞ்சுக்க முடியல? ஆராயப்படாத மலைகள் இருக்குது, ஆராயப்படாத உயிரினங்கள் இருக்குது, ஆராயப்படாத கடலாழம் இருக்குது. இந்த வகையில் ஆராயப்படாத அதிகமாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. 1997ஆம் ஆண்டு ஹால்வே மாய்ஸ் என்ற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியின் தொல்லியலாளர் ஒரு பெரிய குகையில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த குகை இருந்த இடம் பெலிஸ். இதை அக்டூன் துணிக்கேல் முக்கல்னு சொல்லுவாங்க. இந்த குகைக்குள்ளே இறங்குனதும் 3 மைல் தொலைவுக்கு அவங்க அடுக்கடுக்கான சேம்பர்ஸை தாண்டி போகிறாங்க. போனதும் ஆயிரக்கணக்கான காணிக்கைகள் செலுத்தப்பட்ட எச்சங்களும் எலும்புக்கூடுகளின் மிச்சங்களையும் அதோடவே மட்பாண்டங்களும் சில கருவிகளையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்குறீங்களா? இதில் தான் ஆச்சரியமே இருக்கு. அவங்க இந்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து குகை இன்னும் ஆழமா போயிட்டே இருந்திருக்கு. இவங்களும் அந்த பாதையிலேயே போயிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹாலேக்கு தெரிய வருது இந்த குகைக்கு முடிவே கிடையாதுன்னு. மாயன்களுடைய பொப்பல்வா புத்தகத்தில் இந்த ஆய்வாளர் கண்டுபிடித்த குகையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குகையை சிபால்பான்னு மாயன்கள் சொல்லுவாங்க. மாயன்களே இந்த குகையை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா இந்த குகையை இறந்த பிறகு வேற்றுலகம் செல்லும் பாதாள உலகம்னு மாயன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. பேசிக்கலி சிபால்பான்னா மாயன் ட்ரெடிஷன்ல நரகம்னு அர்த்தம். இந்த நரகத்தில் வாழும் ஹியூமனாய்ட்ஸ் பூமிக்கு அடியில் இருக்கும் பாதாள உலகத்தில் வாழும் இனம்னு மாயன்கள் மட்டுமில்ல பல ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனும் தங்களுடைய வரலாறுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் மாயன்ஸ்க்கும் மற்ற பண்டைய நாகரிகங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, மாயன்ஸ் குறிப்பிட்ட இந்த குகையை மாடர்ன் சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். ஹாலோ எர்த் தியரி குறைஞ்சது 600 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பேசப்பட்டு வருது. குறிப்பாக மாடர்ன் சயின்ஸின் தந்தையர்களுள் ஒருவரான சர் ஐசக் நியூட்டன் ஹாலோ எர்த்தை 1000% நம்பினார். எனக்கு தெரிஞ்சு அவர் நாம பார்க்க முடியாத எதையோ பார்த்துருக்கலாம், நம்மளால கண்டுபிடிக்க முடியாத எதையோ அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதனால தான் அவர் ஹாலோ எர்த் தியரியை 1000% நம்பினார். பூமி இப்போது இருந்தது போல முன்பில்லை, அது எப்போதும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதன் அசைவுகள் எல்லாம் பூமியின் மையத்தில் இருந்தே தொடங்கி அங்கேயே முடிகிறதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? சர் ஐசக் நியூட்டன். பிளானட்டரி சயின்டிஸ்டும் இதை உண்மைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரகம் உருவாகும் போது அதன் மத்தியில் நிச்சயம் வெற்றிடம் இருக்கும்னு. மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற இந்த விஷயத்தை தான் பண்டைய நாகரிகங்கள் குறிப்பிட்டு போயிருக்காங்கன்னு சில அறிவியலாளர்களும் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்சஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் பேசஸ் இருக்கான்னு நீங்கள் கூட தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் டேட்டாஸ் மூலமாக எல்லா நாட்டு இராணுவத்துக்கும் இயற்கையான அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும். ஏன்ஷியன்ட் அப்பாக்லிப்ஸ் எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன். ஹாப்பி பழங்குடி மக்களின் பழங்கதைகளில் பூமிக்கு அடியில் 3 உலகம், நாம வாழ்றது 4வது உலகம்னு அவங்க குறிப்பிட்டத. நாட் ஒன்லி ஹாப்பி சிவிலைசேஷன், பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே பாதாள உலகம் பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வரலாற்றில். மாயன் கேலண்டர்ல குறிப்பா 4 ஜியோகிளிப்ஸ் இருக்கும். அந்த 4 ஜியோகிளிப்ஸும் 4 உலகங்களை குறிப்பிடுது. எக்ஸாக்ட்லி ஹாப்பி இனம் சொன்னது போலவே. ஆனா மாயன்ஸ் நமக்கு முன்பு 4 உலகங்கள் இருந்தது, இப்ப நாம வாழ்றது 5வது உலகம்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு முன்பிருந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 4 உலகத்துல ஒரு உலகம் பனியாலையும், ஒரு உலகம் நெருப்பாலையும், ஒரு உலகம் காற்றாலையும், ஒரு உலகம் நீராலையும் அழிந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப வாழ்ற நமக்கு இந்த 4 உலகத்துல நீரால் அழிந்த உலகம் பற்றி நல்லாவே தெரியும். குமரிக் கண்டம் நீரால் அழிந்ததை நாம பாடத்திலேயே படிச்சிருக்கோம். இந்த நீரால் அழிந்த உலகத்தின் கதை தான் உலகம் முழுக்க உள்ள எல்லா நாகரிகத்தாலும் கடைசியா தெளிவா பதிவு செய்யப்பட்ட வரலாறாவே இப்பவும் இருந்து வருது. இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் அறிவியல் ரீதியா உறுதியாகுது. அது என்னன்னா, பூமியை ஒரு காலத்தில் கடல் புரட்டி போட்டிருக்கின்றது. இந்த அழிவுகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு சில அறிவியலாளர்கள் தேடும்போது அதற்கான ஆதாரங்கள் நம்முடைய ஜெனடிக்ஸ்லேயே இருப்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு பேரழிவின் போதும் அதிலிருந்து மீண்டு அடுத்த நிலையை அடையும் ஆற்றலும் அறிவும் பை ஜெனட்டிக்கலி நமக்கு உட்புகுத்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சில அறிவியலாளர்கள் ஒவ்வொரு பேரழிவின் போதும் தப்பித்த மக்கள் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல போய் செட்டில் ஆகி பூமியோட மேற்பரப்புல என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்க விரும்பாம அங்கேயே இன்னும் வாழ்றதா அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இதே மாதிரி ஐரிஷ் பழங்கதைகளில் துவதா தீதனன் என்ற மக்கள் பூமிக்கு கீழிருந்த உலகத்திலிருந்து வந்து அயர்லாண்டில் வாழ்ந்தாங்கன்னு ஒரு பழங்கதை ஐரிஷ் மக்களிடம் இன்னி வரைக்குமே இருக்கு. இந்த ஐரிஷ் மக்களின் முன்னோர்கள் தனு என்ற கடவுளின் வழி வந்தவர்கள்னோ குறிப்புகள் இருக்கு. இந்த கதையை நீங்க ஐரிஷ்ல இருக்க யாருக்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க அவங்களுடைய பழங்கதைகளில் இப்படி ஒரு கதை இருக்கான்னு. ஆண்டன் பாக்ஸ் பண்ண ரிசர்ச்ல மனிதர்கள் முதலில் பண்டைய மக்கள் சொன்னது போல பூமிக்கு அடியில் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறாரு. இவரோட சேர்ந்து நாசா பல ஆய்வுகள் பண்ணிருக்க மக்களே.
மக்களே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, மாடர்ன் சயின்ஸ் கோமாளிகள் இவரை சூடோ சயின்டிஸ்ட்னு முத்திர குத்திடுவாங்க. அதுக்காகத்தான் நான் இப்ப இதை சொன்னேன். ஒரு கட்டத்துல நாசாவே இவருடைய கை காலில் விழுந்து, ஐயா எங்களோட வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, எங்களுக்கு சந்தேகம் நிறைய இருக்குன்னு கேட்ட கதையெல்லாம் பல இருக்கு. இவர் சுமேரியன் எழுத்துக்களையும் எகிப்திய எழுத்துக்களையும் டீகோட் பண்ணதுல பாதாள உலகத்தில் மனிதர்களின் உருவாக்கம் பற்றிய குறிப்புகள் இருப்பதாக கண்டுபிடிக்கிறாரு. நான் போட்ட இன்டர்வென்ஷன் தியரி வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு இந்த செக்மெண்ட்டை பாருங்க. தெளிவான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மெசபடேமியாவின் கதைகளின்படி அண்டத்தில் இருந்த கடவுள்கள் பயோ இன்ஜினியரிங் மூலமா உயிர்களை உருவாக்கி இருக்கிறார்கள்னு பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு ஆண்டன் பாக்ஸ் நாசா கிட்டே சொல்லியிருக்காரு. அதுவும் ஏற்கனவே இங்க இருந்த மனிதர்களின் சாம்பிள்ஸை எடுத்து மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆன நம்மை உருவாக்கியுள்ளார்கள்னு ஆண்டன் பாக்ஸ் டீகோட் பண்ண டெக்ஸ்ட் சொல்லுது. ஏற்கனவே இருந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல, அவங்க தான் அறிவியலாளர்கள் உருட்டிட்டு வர ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல்ஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸ் என்ற வகையினர். வரலாற்றில் முன்னோக்கி போன ஜெயின்ஸ் பற்றிய நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. கற்பனை கதைகளையும் தாண்டி அறிவியல் ரீதியாகவே பூமியின் முற்கால தட்பவெப்பம் மனிதர்களை ஜெயின்ட் சைஸ்ல உருவெடுக்க ஏதுவா இருந்திருக்குன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. அதாவது நாம 6 அடி மனிதர்கள்னா நமக்கு முந்தையவர்கள் சுமார் 14 அடி கொண்டவர்களாக அதையும் தாண்டி இருந்திருக்கலாம்னு ஆண்டன் பாக்ஸின் ஆய்வுகள் சொல்லுது. நாசாவும் கேட்டுட்டு எந்த விதமான ரிப்ளையும் பண்ணாம இருந்திருக்காங்க. பைபிள்ல இருக்க ஜெயின்ஸ் பற்றிய குறிப்புகள் ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களுக்கு முன்பே பூமியின் அடியாழத்தில் இவர்கள் இருந்திருக்க வேண்டும். அவர்களோடு இனப்பெருக்கம் உண்டாகி அதன் பின்புதான் ஜெயின்ஸ் இனம் குறையத் தொடங்கி நவீன மாந்தர்களான நாம் அதிக அளவில் உருவாகியுள்ளோம். நாம எண்ணிக்கையில் அதிகமாக ஜெயின்ஸ் இனத்தை வேட்டையாடி இருக்கோம். அதனால ஜெயின்ஸ் நவீன மாந்தர்களான நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு பாதாள உலகத்திலேயே இன்னமும் வாழ்றதா ஒரு தியரியும் இருக்கு. இந்த ஜெயின்ஸை ஹீப்ரூ பைபிள்ல நெப்லிம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டன் பாக்ஸ் இன்னமும் நம்முடைய பூமியிலும் சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களிலும் அண்டர் கிரவுண்ட்ல பல இனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்னு சொல்றாரு. இவருடைய இந்த கருத்துக்கு நாசா எந்தவித எதிர்வினையும் காட்டவே இல்லை. இதை மறுத்தும் அவங்க பேசவே இல்லை மக்களே. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? பல நூறு ஆண்டுகளா இதை பத்தி பேசுறாங்களே தவிர இதற்கான ஆதாரங்களை காட்டவே இல்லைன்னு பல பேர் கேள்வி எழுப்பினாங்க. இப்ப நான் சொல்றதை கேட்ட நீங்களும் கண்டிப்பா இந்த கேள்வியை நினைச்சிருப்பீங்க. இதற்கான பதில் அமேசானுக்கு 1000 மைல் தொலைவில் இருக்கும் பெலிஸ்ல அமேசான் காடுகளுக்கு இடையில் வாழும் மகுஷி பழங்குடி கிட்ட இருக்கு. இந்த மகுஷி இனம் தான் இன்னர் எர்த்துக்கு போற கதவை பாதுகாக்கிறதா இன்னை வரைக்கும் சொல்லி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கதவு மூலமா போய் சேர 2 வாரங்களுக்கு மேல ஆகுமா. அப்படி போனதும் 10 இருந்து 11 அடி வரை உயரமுள்ள மனிதர்களை இவங்க சந்திப்பாங்களாம். இது கதைன்னு நாம சொல்லிடலாம். இதை கேட்ட நீங்களே என்னடா கதையா சொல்றேன்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுவீங்க. ஆனா அவங்க இன்னமும் அந்த பாதையில் போறத ஒரு வேலையாவே செஞ்சுட்டு வராங்க. அப்படி போகும்போது அவங்க பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் மால்ஸ்டன் ராக். பூமிக்குள் மால்ஸ்டன் ராக் இருக்குன்னு தான் நவீன அறிவியலும் சொல்லுது. அப்படின்னா நவீன அறிவியல்னா என்ன, அறிவியல்னா என்னன்னே தெரியாத இந்த பழங்குடி மக்களுக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்? அப்ப இவங்க சொல்றது உண்மைதானா? இதே கதையை அமேசானுக்கு வடக்கு பகுதியில் இருக்கும் இன்னொரு பழங்குடியும் சொல்றாங்க. அதாவது பூமிக்கடியில் இருக்கும் இன்னர் எர்த்துக்கு போற பாதை மூலமா 15 நாள் அவங்க நடக்கணுமா. 15 நாள் கடந்து போனதும் தீப்பந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்களாம். ஏன்னா அந்த பாதையில இருக்க வெளிச்சமே 15 அடி உயரம் கொண்ட இனம் வாழும் இடத்துக்கு வழிகாட்டுமா. அந்த இடத்துக்கு போனதும் அவங்க வாழ்ற அந்த இடத்துக்கு மேல 4 சூரியனை போல் பிரகாசிக்கும் டிஸ்க் போன்ற அமைப்பு இருக்குமா. அதிலிருந்து தான் பிரம்மாண்டமான ஒளி வரும்னு அந்த இடத்துல விளையிற உணவுப் பொருட்கள் எல்லாமே அளவில் பெரியதாக இருக்குமா. அதாவது நம்முடைய பூமியில ஆப்பிள் கை அளவுல இருக்கு. இதுவே அந்த பாதாள உலகத்துல விளையிற ஆப்பிள் தர்பூசணி அளவுக்கு இருக்குமா. அப்ப தர்பூசணி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தகவலை எல்லாம் எந்த நவீன அறிவியலும் தெரியாத பழங்குடி மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கதைன்னே நாம வச்சுக்கிட்டாலும் இந்த கதையை நமக்கு சொல்றதால அவங்க பணக்காரங்களாகவும் ஆகல, பேங்க் அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கில் சொத்தையும் யாரும் சேர்க்கல, இல்ல மாட மாளிகையையும் கட்டி அவங்க அனுபவிக்கல. இதையெல்லாம் அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்றாங்க. அப்படின்னா இது உண்மையா பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த இன்னரத்துக்கு போகக்கூடிய இடத்தில் நுழைய வெளியாட்கள் யாரையும் இந்த மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. எப்படி ஹாப்பி மக்கள் அவங்க இடத்துல யாரையும் அனுமதிக்க மாட்டாங்களோ அதே மாதிரி இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஒருவேளை அத்துமீறி நாம நுழைஞ்சா சென்டினல் தீவில் போட்டு தள்ளுற மாதிரி நம்மளையும் போட்டுருவாங்க போல. இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா, நவீன அறிவியல் எதையெல்லாம் மெத்துன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் நாம முறையா அறிவியல் ரீதியா ஆராய்ச்சி பண்ணணும். இந்தியா, ஜப்பான், சீனா, யூரோப், அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு எல்லா நாகரிகத்திலும் இது போன்ற பழங்கதைகள் இருப்பதை நாம வெறும் கற்பனை புராணம்னு ஒதுக்கி வச்சதால தான் மனிதர்களின் உண்மையான வரலாறு இன்னி வரைக்கும் புரியாத புதிராவே இருந்துட்டு வருது.
இன்னும் சில அறிவியலாளர்கள் இந்த இன்னர் எர்த் போர்ட்டல்ஸ் இயற்கைக்கும் ஆன்மாவுக்குமான பாதையாக இருக்கலாம்னு அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஜோசப் கேம்பல் சொல்றாரு, என்னதான் நாம நம்முடைய பூமியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு கர்வமா இருந்தாலும் நம்மால நெருங்க முடியாத, தொட முடியாத, புரிஞ்சிக்க முடியாத, ஆராய முடியாத பல இடங்கள் இன்றளவும் இருக்கு. ஆனா அந்த இடங்களை நம்முடைய முன்னோர்கள் மிக எளிதில் அளந்தும் உணர்ந்தும் அங்கே வாழ்ந்தும் பார்த்துருக்காங்க. குறிப்பா பூமியின் உண்மையான இயற்கையோடும் ஆன்மாவோடும் பின்னி பிணைந்து வாழ்ந்த மக்கள் பண்டைய கால மக்கள் தான். அவங்கள போல இந்த பூமியை இப்போது வாழும் நம்மால் மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, சயின்டிஃபிக்கலி புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. என்னதான் தொழில்நுட்பத்தில் நாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நாம பண்டைய மக்கள் வாழ்ந்த 1% சந்தோஷமான வாழ்க்கையை கூட இன்னி வரைக்கும் வாழ முடியலன்னு அவர் சொல்றாரு. உண்மையாவே ஹாலிவுட் படங்களில் காட்டுற மாதிரி பூமிக்குள் இன்னொரு பூமி இருக்கா? அந்த பூமிக்கு செல்லும் வழியில் நாம போனா அந்த அழகான பூமியை பார்க்க முடியுமா? அப்படி ஒரு பூமி இருக்கா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஆச்சரியமான தலைப்பை பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே.